ஹாய்! ஃபைனலி நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஆனால் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நேற்று ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்டேட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வரதுக்கு ஒரு 12:00 மேலே ஆயிடுச்சு. 12:10 மேலே ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல ரொம்ப தூரம் வரணும் அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறமா அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த ரூமுக்கு எங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு அந்த ரூம்லேருந்து கேர்டேக்கர் தான் வரணும். அவர் ஃபோனே எடுக்கல. ஸோ அந்த டைமில் இந்த ஊர் சுத்தமாக செம்ம காலியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்களும் எங்கள் கேப் டிரைவர் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். இவர் சுத்தமாக எடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் லொக்கேஷன் கிடையாது அந்த ரூமுக்கு. அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது. ஸோ அதனால் 11:00 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி லேட் ஆகுது, 1 hour ஆகும் வரதுக்கு, 1 hourல வந்துடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் மெசேஜில். அவங்களும் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அவங்க வந்து ரிப்ளே பண்ணல. யாருமே ஃபோன் எடுக்கல. ஒரு 2-3 நம்பர் இருந்துச்சு, யாருமே ஃபோன் எடுக்கல. லொக்கேஷன் போட்டால் நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்க அந்த லொக்கேஷன் தான் அவங்களோட அந்த வெப்சைட்லேயும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து அவங்க லொக்கேஷனே வந்து டேக் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. சுற்றி சுற்றி வரோம், ஆனால் சுத்தமாக அந்த இடத்த கண்டே பிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனாக ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரேன் சாரின்ற மாதிரி சொன்னார். இங்கே வந்து லாங்குவேஜ் ஒரு பிரச்சனைங்கிறதுனால நம்ம அந்த டைமில் இருந்த எமோஷனை வந்து ஒரு திட்டியோ இல்லை ஒரு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக கூட கன்வே பண்ண முடியல. என்னடா இதுன்ட்டு எனக்கா செம்மையாக அப்படியே அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். அது கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது. அதில் வந்து அவங்க கார் கொஞ்சம் பழக்கப்பட்ட கார் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கூட லொக்கேஷன் தெரிஞ்சால் கூட அதுக்கு வந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து நாங்கள் ரூமுக்கு சேர்ந்தோம். வரதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இருந்த லொக்கேஷனை விட ரூம் ஒரு 5 minutes தான். ஆனால் அந்த பாத் அப்படி இருந்தனால ட்ராவல் பண்ண முடியல. ஸோ ஃபைனலி வந்துட்டோம். ஆனால் ரூமில் வந்து ரொம்ப மைல்ட் லைட் தான் இருந்தனால ரூமை வந்து ஷூட் பண்ணவே முடியல. எடுத்து பார்த்தேன், ரொம்ப கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி மார்னிங் வந்து ரூம் டூர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நேற்று நைட்டு பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக மூடே கிடையாது. ஸோ அதனால் வந்தது வேறு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு நேற்று நாங்கள் படுத்துட்டோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏர்பிஎன்பிலாம் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த டைமுக்கு நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் இந்த ஏர்பிஎன்பியில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. பட் திருப்பி நாங்கள் வந்து வேறு எங்கேயாவது ரூம் எடுக்கணும் அப்படின்னா திருப்பி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த டைமு. இன்றைக்கி அவ்வளோதாண்டா அப்படின்னு தான் நினச்சோம். பரவாயில்ல, நாங்கள் அப்படியே வேர்ஸ்ட் கேஸாக இருந்திருந்தால் திருப்பி நாங்கள் அந்த ஏர்போர்ட் கிட்டே போய் தான் ஏதாவது ரூம்ஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்கணும். அன்டைம் வேறு கிடைக்குமான்னு வேறு தெரிலன்ற மாதிரி அந்த டிரைவர் சொன்னார். சரி அந்த ஆப்ஷன் தான் இருந்திருக்கும். வேர்ஸ்ட் கேஸில் வந்து நாங்கள் ஒரு 3-4 மணிக்கு போய் செக்இன் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். பட் கடவுளாக பார்த்து அந்த நிலமையை கொடுக்கல. தேங்க்யூ. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டு ரூம் டூர்லாம் போடுறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கான வேலைகளை நம்ம தொடங்குவோம். பேன்கேக் தாங்க. ஆனால் பியூராக வெறும் பனானா மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, நேச்சுரலாக இருக்குது ஃபுட்டு. ஃப்ரூட் ஜூஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அது தனியாக வந்து இன்டிமேட் பண்ணும் போல இருக்கு. ஒரு பால்னிஸ் காஃபி, ஒரு ஃப்ரூட் ஜூஸ். நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பேன் கேக் சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் சாப்பிடும் போது நல்லாயிருக்கு. சாப்பிட்டு வியூ வந்து செம்ம வியூ. வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளான்ட்ஸ், ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நடுவில் நம்ம மட்டும் இருப்போம். ஸோ அந்த ஃபீல் தான் இருக்கும். பயங்கரமான ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஏரியா. ஸோ நாங்களும் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் கொஞ்சம் அங்கங்கே தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படி தான் நினச்சோம். பட் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது ரொம்பவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கனால நைட்டெல்லாம் கொஞ்சம் பூச்சி சவுண்ட் கேட்டே இருந்துச்சு. உள்ளே எதுவும் வரல, பட் இருந்தாலும் அந்த பல்லி சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நைட் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. நம்ம வேணும்னா ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம்.
அடுத்து கிளம்பணும். ஸோ ரூம் டூர் நம்ம பார்த்துடலாம். உள்ள என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ரூம் தான் இருக்கும். ஸோ ரைட் சைட் வந்து பாத்ரூம் இருக்கும். அதுக்கு அந்த சைட் பேண்ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே இந்த ஃப்ரிட்ஜு, கெட்டில் அதெல்லாம் இருக்கும். மித்தபடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரூம் தான். நம்ம ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட்டா வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூலும் நம்ம உள்ளேருந்தே பார்த்துக்கலாம். கிளாஸ் பார்ட்டிஷன் தான் இருக்கும். உள்ளேயே டிவி எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த ஸ்விம்மிங் பூல். மார்னிங் இதை ஆன் பண்ணி விடுவாங்க. நாங்கள் தங்கியிருந்த இந்த ஏர்பிஎன்பியில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ வந்து மார்னிங் வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம அட்வென்ச்சரஸான ஒரு ரைடுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி இந்த பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்வென்ச்சரஸாக போகிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்துட்டு தான் ஈவினிங் வந்து சில இடங்கள் போகிறோம். இப்போ வந்து அட்வென்ச்சரஸ் இதுக்கு மட்டும்தான் போகிறோம். ஓகே, சாரி, எதுவும் போடல. அங்கே போய் எப்படி நினைச்சிரும் அப்படி ரெடி ஆகிட்டேன். அங்கே போயிட்டு ரெசீவ் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் இருக்கோம். நைட்டு வந்து ரொம்ப லேட்டானதுனால இதெல்லாம் ஷூட் பண்ணவே முடியல. ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வரணும். எப்போவுமே கீழே வந்து ஒரு கார் இருக்கும். ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டுட்டா போதும், அவங்க ரெடியாக வந்து நின்றுவாங்க. கார் இருந்தால் தான் நம்ம வெளியும் போக முடியும், உள்ளேயும் வர முடியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தவிர்த்து மித்த எந்த டைமும் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக எந்த டைமுக்கு கிளம்பணுமோ அந்த டைமுக்கு வந்து நின்றுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வே இப்படி தான் இருக்கும். 2 சைடும் ஃபுல்லாகவே வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் அப்படி தான் இருக்கும். நடுவில் ஒரு குட்டி ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சு. அதில் தான் அந்த கார் போகும். எக்ஸாக்டாக அந்த கார் மட்டும்தான் நுழையும். அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக யாராலையுமே இந்த இடத்த கெஸ் பண்ணவே முடியாது. லாஸ்ட் நைட் இந்த டிப் வரைக்கும் வந்தோம். ஆனால் எங்களால் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. நைட்டு வேறங்கிறதுனால சுத்தமாக இருட்டாக இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்ம போய் ஒரு காரை விட முடியாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் ட்ரையே பண்ணல. பாருங்கள் வே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் தான் நாங்கள் ஒவ்வொரு தரையும் போயிட்டு வரணும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு. பட் இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளால் தான் ஓட்ட முடியும். ஸோ வெளியே வந்தோடனே ரோட் வந்து ஜாயின் ஆகிடும். அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். உபூத் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரைஸ் டெரஸ், க்ரீனரிஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஃபீல் தான். குட்டி குட்டி கடைங்க, அப்புறம் குட்டி குட்டி டெம்பிள்ஸ் அந்த மாதிரி போகிற வழியெலாம் இருக்கும். ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். முக்கியமாக கிளைமேட் வந்து எப்போ மழை வரும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு வேர்க்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு பிளானையுமே போஸ்ட்பான் பண்ணல. இல்லை வந்து ஐயோ மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நாங்கள் விடவும் இல்லை. பரவாயில்ல, எது வந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஆல்மோஸ்ட் மழை வர மாதிரி இருக்கும், அதுலேயே கிளம்பிடுவோம். ஆனால் மழை வராது. செம்மையாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும். சூப்பரான ஒரு சன்செட் வியூ கிடைக்கும். சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்கும். நல்லா ஃபோட்டோஷூட்க்கு லைட்டிங் இருக்கும். அப்படியே எல்லாமே மாறிடும். ஸோ பாலி பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பவே முடியாது. ஏடிவிக்கு மட்டும் மார்னிங் சீக்கிரமாக போயிடணும். அப்போ தான் தண்ணிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாம் நீட் பண்ணி வச்சுருப்பாங்க. 2nd 3rd பேட்ச்லலாம் நம்ம போக அந்த சேரெல்லாம் ரொம்ப குழப்பிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப சேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். ஸோ அதனால் மார்னிங்கே விடியாமல் நாங்கள் கிளம்பிட்டோம். 8 o'clock அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே டேரெக்டாக போயிட்டோம். ஆக்சுவலாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஜய் சித்து சொல்லணும். ஒரு ஆளுக்கு 6,000 7,000 சொன்னாங்க. ஸோ நாங்கள் விஜய் சித்துவை தான் சொன்னோம். அவங்க வீடியோ பார்த்து தான் நாங்கள் வந்தோம். அவங்க 5,000 தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்களும் அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 5,000 கொடுத்து தான் போனோம். நம்மளும் வேணும்னா ஷூட் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து கூட ஷூட் பண்ண சொல்லலாம். ஓகேவா வந்து எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணிக்கணும். பட் நம்ம அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ஜாய்.
ஒரு டெம்பிளுக்கு போகிறோம். ஏடிவி முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக ஏடிவி முடிச்சுட்டு ஜங்கிள் காட் போகலான்ட்டு இருந்தோம். பட் ஜங்கிள் காட் இல்லை, ஆக்சுவலாக ஸ்லாட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வந்துட்டு இப்போ வந்து அடுத்தது ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது டெம்பிள் போகிறோம். அது என்னங்க, அது பேர் என்ன? என்னது? புறா உளுந்தனு புறா உளுந்தனு பட்டூர். நான் இங்கே போடுறேன், எனக்கு ஆக்சுவலாக மறந்துருச்சு. இப்போ வந்து அந்த டெம்பிளுக்கு தான் போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கெஃபே இருக்குது, ஆகாஷா கெஃபேன்னு. அங்கே வந்து வியூஸ் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கெஃபே வந்து சன்ரைஸ்க்கான ஒரு கெஃபே. அங்கேருந்து பார்த்தா சன்ரைஸ் பார்க்க முடியும். பட் மார்னிங் வந்து எங்களால் போகவே முடியாது. இந்த 4 டேஸ்க்கும் நாங்கள் பிளான்ஸ் வச்சுருக்கோம். அதனால் ஈவினிங் வந்து போகலாம் அப்படின்ட்டு அது பிளான் பண்ணியிருக்கோம். இப்போவே மணி வந்து 2 ஆக போகுது. பட் இப்போவே ஒரு 5 மணி மாதிரி தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் போனால் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ இப்போ அந்த டெம்பிளுக்கு தான் போகிறோம், பார்க்க போகலாம். பூரா உளுந்தனு பிராட்டர்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அது வந்து ரொம்ப தூரம். அங்கே போகணுன்னா கிட்டத்தட்ட ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப தூரம். அதுதான் நீங்கள் வந்து இந்த ஊரெல்லாம் முன்னே கண்டு வியந்தாரா அந்த சாங்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் அந்த டெம்பிள் வரும். இது வந்து பூரா உளுந்தனு பட்டூருங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த வால்கனோவை சுற்றி உள்ள ஏரியாவில் உள்ள ஒரு டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஃபேமஸ் இல்லாதனால இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது காலியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு பின்னாடி அந்த கேட் மாதிரி இருக்கிறது, அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் எல்லாமே இருந்தது. ரொம்ப ஃபேமஸாக இல்லாதனால இங்கே க்ரௌடே கிடையாது. நம்ம மட்டும்தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெம்பிள்லேருந்தும் சில ஆங்கிளில் அந்த வால்கனோ தெரியும். நம்ம அடுத்து ஒரு கெஃபே போக போகிறோம். அந்த கெஃபேலேருந்து அந்த வால்கனோ வியூவோட தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ இந்த டெம்பிளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. நம்ம வந்து இந்தோனேஷியன் ருப்பியில் 1 lakh கொடுக்கணும். அந்த சராங் கட்டிட்டு தான் நம்ம டெம்பிள்குள்ளே போகணும். ஸோ அது மாதிரி நான் ஒன்று அங்கேயே ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டோம். கோயிலில் ஆள் அருவமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். பட் ஆர்கிடெக்சர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக நம்ம மட்டும் ஒரு இடத்துல வந்து எடுக்கணும், ஆனால் வந்து ஃபோட்டோகிராஃபி செம்மையாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். உள்ளே நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் டைமுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து நம்ம போக போகிறது ஒரு கெஃபே போக போகிறோம். பாலியில் வந்து கெஃபேஸ் நிறையா இருக்கும், நிறைய தீமில் வச்சுருப்பாங்க. வியூ பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஐலாண்ட் தானே, ஸோ சுற்றி தண்ணி இருக்கும், அந்த வியூலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெஃபேஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினச்சிட்டே தான் இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு கெஃபே போகலாம் அப்படின்னா ஆகாஷான்னு ஒரு கெஃபே பார்த்து வச்சுருக்கோம். இது அந்த வால்கனோ வியூவோடு இருக்கிற கெஃபே. ஆக்சுவலாக இந்த கெஃபே வந்து சன்ரைஸ் செம்மையாக இருக்கும், அப்படின்னு நீங்கள் லைவாக பார்க்கலாம். பட் எங்களால் மார்னிங் போக முடியாதனால நாங்கள் ஈவினிங் போகிறோம். பட் இருந்தாலும் அந்த லைட்டிங்கில் அந்த வால்கனோ வியூவெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றது செம்மையாக இருக்குங்கிறதுக்காக அங்கே போகிறோம். லிட்ரலாக ஒரு 3 hours நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது நெஸ்ட் மாதிரிலாம் இருக்கும். இங்கேனா 5 பேர் வந்தால் அங்கே உட்கார விடுவாங்க. ஸோ இது ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்.
ஸோ மேலே கீழே எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஆக்கியபைடாக தான் இருந்துச்சு. எந்த ஸ்பேஸில் வேணாலும் நம்ம உட்காரலாம். ஸோ இங்கேருந்து நிறையா ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோம். அப்படியே ஒரு 1.5 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் கிட்டே நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருட்டும் போதே நம்மளுக்கு வியூ தெரியாது இல்லையா? ஸோ அப்போ நாங்கள் கிளம்புனோம். அன்றைக்கி கிளம்பி திருப்பி ரூமுக்கு வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எங்கள் டே போச்சு இன்றைக்கி. ஸோ டே 2க்கான ஐட்னரி இது தான். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பாலினாலே இதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸ்டே டியூன்.